எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விடைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே எங்களுக்கு நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமா இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை வேளையில் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, நாம் வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 60ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா என்று சங்கீதக்காரர் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இக்கட்டு என்பது எந்த உதவியும் பெற முடியாத ஒரு சூழ்நிலையை குறிப்பது அல்ல. ஏனென்றால் இங்கே பாருங்களேன், மனுஷனுடைய உதவி விருதா என்று சொல்லப்பட்டதை பார்க்கும் பொழுது சில நேரங்களிலே நாம் சில பிரச்சனைக்குள்ளே போவோம். அந்த நேரங்களிலே அந்த பிரச்சனையிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு உதவி செய்ய மனுஷர்கள் இருப்பார்கள். ஆனால் அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்க அவர்கள் செய்கிற உதவி நமக்கு ஒரு சரியான உதவியாக இருக்காது. எனவேதான் இங்கே தாவீது ராஜா சொல்லுகிறார், இக்கட்டில் நீர் கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி இந்த வேளையிலே உதவி செய்யாது, அது விருதா, அதாவது வேஸ்ட் என்று சொல்லுகிறார். அப்ப அப்படி கூட ஒரு சூழ்நிலை வருமா? அப்படி என்னன்னு பார்க்கும் பொழுது உண்மையாகவே நமக்கு உதவி செய்ய நம்மை சூழ்ந்து நிறைய ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் சில நேரங்களிலே அவர்கள் எவ்வளவோ உதவி செய்தாலும் கூட நமக்கு அந்த உதவி சரியாக பயன்படாமல் ஒரு கைவிடப்பட்ட நிலைமைக்குள்ளே நாம் போய்விடுவோம். எனவேதான் இந்த இடத்துல தாவீது ராஜா சொல்வதை போல இக்கட்டு என்ற ஒரு காரியம் என்று சொல்லும்போது அது எல்லாராலும் உதவக்கூடிய ஒரு நிலையாய் இருப்பதில்லை. எனவே ஆனால் கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து நம்மை விடுவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறதினாலே, மனுஷனுடைய உதவி விருதா என்பதை நாம் அறிந்தவர்களாய் இருக்கிறதினாலே, எல்லா வேளைகளிலும் எல்லா இக்கட்டு நேரங்களிலும் எல்லா விதமான பயங்கரமான சூழ்நிலைகளிலும் நாம் ஆண்டவரை அண்டிக் கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு வேதம் நமக்கு ஒரு அருமையான புத்திமதியை சொல்லுகிறது. இன்றைக்கு வாசித்த இந்த வசனத்தின்படியே மனுஷரது உதவிகளை தாண்டி கர்த்தரை நோக்கி அழைத்த வேளையிலே எப்படி கர்த்தர் அற்புதமாக இன்றைக்கு வாசித்த இந்த வசனத்தின்படியாக ஒரு வாலிப மகனுக்கு உதவி செய்து அவருடைய ஜீவனை கர்த்தர் காத்தார் என்பதை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தருடைய நாமம் இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவதாக. சபை ஆரம்பித்து மேலே கூடாரம் போட்டு சபை நடந்து கொண்டிருந்த வேளையிலே எங்கள் சபைக்கு சுற்றி அருகாமையில் இருக்கிற மாத்தூர் என்ற பகுதியிலிருந்து அநேக தேவன் அறியாத ஜனங்கள் வந்து இந்த இடத்துல அற்புதம் நடைபெற்று தேவனுடைய கிருபையினாலே
ஞானஸ்தானம் பெற்று கர்த்தருடைய பிள்ளையாய் சபைக்கு வந்து கொண்டிருந்தார்கள். அப்படி வந்து கொண்டிருந்த வேளையிலே ஒரு வாலிப மகன் தன்னுடைய குடும்ப பொறுப்பை அதிகமாக எடுத்து செய்து கொண்டிருந்த ஒரு வாலிப மகன் திடீரென்று ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு அவருடைய சகோதரி என்னை பார்க்க சபைக்கு ஓடி வந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சாங்க. நான் சொன்னேன், என்னம்மா இதுக்கு அழறீங்கன்னு. அப்போ அந்த தம்பியுடைய பெயரை சொல்லி அவனுடைய மூத்த சகோதரி, நான் இன்றைக்கு என் தம்பி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறான் பாஸ்டர், தயவு செய்து நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறாருன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. என்னவோ தெரியல பாஸ்டர், குடும்பத்தில் கடன் பிரச்சனை அதிகமாகிட்டதுனால அந்த கடனை எப்படி கொடுத்து தீர்க்கிறதுன்னு அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் ஃபார்மசிட்டிக்கல்ஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். வீட்டில் வச்சிருந்த நிறைய மருந்து மாத்திரைகளை எடுத்து அவன் சாப்பிட்டுட்டான். எப்படியாவது தன் உயிரை போக்கிக் கொள்ளலாம், இந்த கடன் பிரச்சனையில வந்து நம்ம விடுதலையாக முடியாது என்று அவன் ஒரு சூழ்நிலைக்கு போனதுனால நாங்கள் அவன் மயக்கமாக கிடந்ததை பார்த்துட்டு திடீர்னு கதவை திறந்து அவனை வீட்டில இருந்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டோம். சுற்றி இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க. அவங்க எல்லாம் சொல்றாங்க, சரி இந்த மருந்து இவர் எடுத்திருக்காரு சரிதாம்மா, ஆனா என்ன மருந்து எடுத்தார்னு சொன்னாதான் எங்களால வந்து அதுக்கு மாற்று மருந்து ஏதாவது கொடுக்க முடியும். இப்ப இவர் மருந்து சாப்பிட்டவரும் அந்த பேப்பர் எல்லாம் தூக்கி எங்க போட்டாருன்னு தெரியல, உங்களுக்கும் அது என்ன மருந்துன்னு தெரியல. அப்படி இல்லாத பட்சத்துல இவரை நாங்க எப்படி காப்பாற்ற முடியும்? எங்களால உதவி செய்ய முடியும், ஆனாலும் கூட உதவி செஞ்சு அவரை காப்பாற்ற சூழ்நிலைகள் இல்லை. அதனால என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலங்க. நீங்க வேணா ஒண்ணு செய்யுங்க, அவர் கண்ணை திறக்கணும், நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்றதுனால கண்ணை திறக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. அவர் கண்ணை திறந்து அவர் என்ன மருந்து எடுத்துக்கிட்டாரு அப்படின்றத அவர் எங்களுக்கு ஒரு நிமிஷம் சொன்னாருன்னா நாங்க உடனே அதுக்கு மாற்று ட்ரீட்மெண்ட் நாங்க கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க பாஸ்டர். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இப்ப நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவன் கண்ணை திறக்கணும். ஏன்னா அவன் கண்ணை திறக்கிறதுக்கு டாக்டர்ஸால ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கு நம்ம என்ன வசனம் வாசிக்கிறோம் பாருங்களேன், இக்கட்டில் எங்களுக்கு கர்த்தாவே நீர் உதவி செய்யும், இந்த வேளையிலே மனுஷனுடைய உதவி விருதா. என்னதான் டாக்டர்ஸ் படிச்சிருந்தாலும் கூட அவங்க நல்லா நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடியவங்க தான். இருந்தாலும் கூட இன்றைக்கு அவனுக்கு கான்சியஸே இல்லை. அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில அவனை யாரால கண்ணை திறக்க வைக்க முடியும்? அவனா திறந்ததான் உண்டு, ஒரு அதிசயம் நடந்ததான் உண்டுன்னு டாக்டருங்க சொல்லும் போது இப்ப இந்த வசனத்தின்படியான ஒரு சூழ்நிலைக்கு அன்றைக்கு அந்த குடும்பம் தள்ளப்பட்டது. நாங்க இங்க இருந்து என்ன பண்ணோம்னா ஒரே ஒரு ஜெபம் பண்ணோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் எங்க வாயில ஒரே ஒரு ஜெபத்தை தான் வச்சார். ஆண்டவரே, ஒரே ஒரு நிமிஷம் அவன் கண்ணை திறக்க உதவி செய்ய ஆண்டவரே. இந்த சூழ்நிலையில டாக்டர்ஸ் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க உதவி செய்ய காத்திருந்தாலும் கூட கண்ணை திறக்காம அவன் என்ன மருந்து எடுத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அவன் கண்ணை திறந்து சொன்னாதானே ஏதாவது செய்ய முடியும். இப்படி ஒரு சூழ்நிலையில அவனை கண்ணை திறக்க வைக்க, இந்த அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல அவனை கண்ணை திறக்க வைக்க உங்களால தான் முடியும் ஆண்டவரே என்று நாங்கள் இங்கே செபித்துக் கொண்டிருந்தோம். திடீர்னு அங்கிருந்து எங்களுக்கு போன் வந்தது. என்னன்னா, திடீர்னு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அந்த தம்பி கண்ணத்தர நான் உடனே டாக்டர்ஸ் கிட்ட போய் அவனை பார்த்து என்ன மருந்து எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொன்ன உடனே அவன் பார்மசிட்டிகல்ஸ், அதாவது ஒரு மருந்து கம்பெனியில வேலை செய்த பிள்ளையா இருந்ததுனால என்ன மருந்தை எடுத்துக்கிட்டேன்னு அவன் சொன்னதுனால உடனடியா இப்ப ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் புறப்பட்டு வாங்க, இப்ப டாக்டர்ஸ்க்கு சொல்றாங்க காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னு. புறப்பட்டு இவர்கள் போன போது ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக அந்த மகனுக்குள்ள வயிற்றுக்குள்ள இருக்கிற எல்லா மருந்தையும் வெளியெடுத்து அந்த மகன் அந்த நடிலே பூரணமான சுகத்தையும் விடுதலையும் பெற கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் கிருபை செய்தார்னு சொல்றீங்களே பாஸ்டர் அப்படின்றீங்களா? டாக்டர்ஸ் உதவி செஞ்சாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா கண்ணை திறக்கவும், கண்ணை திறந்து என்ன மருந்து எடுத்துக்கிட்டேன்னு சொல்லவும் கர்த்தர் தானே உதவி செய்தார். அப்போ இது இக்கட்டு தானே. இப்படிப்பட்ட இக்கட்டு வேளையிலே நமக்கு எவ்வளவு உதவிகள் செய்ய எவ்வளவு ஆட்கள் இருந்தாலும் அந்த நேரத்துக்கு ஏற்ற உதவியை செய்ய கர்த்தர் ஒருவராலே தான் முடியும். அதனாலதான் இன்னைக்கு தாவீது சொல்லுகிறார், நான் இக்கட்டில் இருக்கிறேன், நீர் எங்களுக்கு உதவி செய்யும், இந்த வேளையிலே மனுஷனுடைய உதவி விருதா என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நாம கூட சில நேரங்களில யாருடைய உதவியை நமக்கு செய்யறதுக்கு அவங்க யார் காத்திருந்தாலும் அந்த உதவி இப்ப பிரயோஜனம் கிடையாது. இப்ப ஒரு இயற்கைக்கு மிஞ்சின ஒரு அற்புதம் நடக்கணுமே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறோமே என்று நாம் கூப்பிடுகிற வேளையிலே நாம் கர்த்தரை நோக்கி நாம் அந்த வேளையிலே கூப்பிட்டோமானால் இன்றைக்கு அந்த மகனுக்கு பதில் கொடுத்த அதே கர்த்தர் நமக்கும் பதில் கொடுத்து நம்ம அந்த இக்கட்டிலிருந்து தூக்கி எடுக்க கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். பிரியமானவர்களே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா.
எவ்வளவோ துன்பங்களை, துயரங்களை, உபத்திரவங்களை நாங்கள் தாண்டி வருகிறோம். ஆனால் சில இக்கட்டு நேரங்களிலே எல்லா மனுஷருடைய உதவியும் விருதாவாய் போய்விடுகிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த வேளையிலே உம்மால் மாத்திரமே அந்த இக்கட்டிலிருந்து எங்களை தூக்கி எடுக்க முடியும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படியா இம்மட்டும் செய்த உதவிக்காய் நன்றி. இனி தொடர்ந்து எங்களை நீர் கரம் பிடித்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் பாதுகாவதும் நம் ஒவ்வொருவரோடும் அவருடைய வருகை மட்டும் நிறைத்திருந்து காப்பதாக, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாளை தினத்திலே இதே யூடியூப் மூலமாய் உங்களை சந்திக்க கர்த்தர் தாமே எனக்கு கிருபை செய்வாராக. God bless you. Thank you.